வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே, கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கருணையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராயிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராயிடவே, வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே, தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினால் என் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே, ஏகமாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா, ஏகமாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா, வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. ஆமாண்டவரே, எங்கே 2 பேரும் 2 கூடியிருக்கிறோம் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுமேன்னு சொல்லி நல்ல தப்பனே நன்றி விட்டுருக்கிறேன். சோத்திரான்றே இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்ள ஒவ்வொரு ஆண்டு சோத்திரான்றே பேர் பெற தன் தந்தையை ஆசிரியர் ஆரம்பியார் சோத்திரான்றே ஒருமித்து நாமத்தை உயர்த்தி வந்துட்ட சோத்திராண்டவரை ஆலையா சோத்திரம் சோத்திரம் இதுவரை நடத்தின்றவன் ஆண்டு சோத்திரம் இன்னும் தொடர்ந்து வழியாடுத்த சோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறதா சோத்திராண்டே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டு படத்திலிருந்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறதா சோத்திராண்ட பருவத்தின் மன்னாவை நாங்கள் பொறுக்கி கொள்ளத்துக்காக கிரீச்சோனப்பா சோத்திராண்டவரை அலையியா சோத்திரம் சோத்திரம் ஆத்மீயத்திலும் சரீரத்திலும் வேண்டிய எல்லா தேவையிலையும் சந்தித்து அற்புதங்கள் செய்தவனே நன்றி ஊற்றிக்கிறத சோத்திரம் நம்பிக்கையுடைய சீரே அருணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான் நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொல்லிக்கிறாள் தப்பனே ரெட்டிப்பான் நன்மையை பெற்று ஆண்டு சோத்திரம் உங்களுக்கு சாட்சியானுக்கு தகுதாக நீர் கிரீச்சோனப்பா சோத்திரம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் பெருகவும் நாங்கள் செய்யணும்ப்பா சோத்திரம் நாமத்தை மட்டும் மேம்படுத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சண்டியாரிலிருந்து விவேகானந்தர் ஐயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஆராதனை வேளையிலே அடியானும் பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் யாருக்கும் என்னுடைய நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் குறிப்பாவதாக. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 13 வரைக்கும். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 12, 13. இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நாம் இயேசுவின் பிள்ளைகளாக்கிய சீடர்கள். நாம் இயேசுவின் பிள்ளைகளாக்கிய சீடர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேத சத்தியங்களை, வேத வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர். இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருக்கும் தேவையான ஆத்மீக பலன் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்தர்களும் கற்றுத்தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக,
அவர்களோடு இருக்கிறவராக தன்னை காண்பிக்கும் ஒரு தருணமாக இது இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. பேதுரு மற்றும் அவரோடுள்ள சீடர்கள் மீன் பிடிக்கும்படியாக சென்று விடுகிறார்கள் கலிலேயா கடலிலே. ஆனால் அன்று இரவு அவர்களுக்கு எந்த மீனும் கிடைக்கவில்லை. ஆகவே ஏமாற்றத்தோடு, பசியோடு, களைப்போடு, தூக்கமில்லாதவர்களாக அவர்கள் திரும்பி கரைக்கு வருகின்றார்கள். நேரம் விடிகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா கடலின் கரையிலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது, பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாயிலும் உங்களிடம் உண்டா என்று அவர் சத்தமிட்டு கேட்டார். அப்பொழுது அந்த சீடர்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களிடம், வலையை வலது பக்கத்தில் போடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். உடனடியாக அவர்கள் திரும்ப போய் படகின் வலது பக்கமாக வலையை விரித்த போது அவர்களுக்கு ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன. அந்த மீன்களை அவர்கள் இழுத்து கொண்டு அதை படகில் வைக்க கூடாத அளவுக்கு ஏராளமான மீன்கள், அதே நேரத்தில் அந்த வலையும் பீய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். விதமாக அந்த வலையோடு இருக்கிற அந்த மீன்களை அவர்கள் தண்ணீருக்கு அடியிலேயே அந்த படகோடு சேர்ந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு மீன்களை இழுத்து கொண்டு கரைக்கு நேராக வருகின்றார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக அன்பாயிருந்த சீடர் பேதுருவை பார்த்து, இது கர்த்தர் என்று கூறுகின்றார். உடனடியாக பேதுரு தண்ணீரிலே குதித்து அவர் நீந்தி கரைக்கு வருகின்றார். மற்ற சீடர்கள் படகையும் ஓட்டிக்கொண்டு அந்த மீன்களையும் வலையோடு இழுத்து கொண்டு கரைக்கு வருகின்றார்கள். இப்பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கரிநெருப்பு போடப்பட்டிருந்த அந்த அடுப்பிலே மீன்கள் தயாராக்கப்பட்டிருந்தன. சாப்பிடுவதற்கு தேவையான அப்பங்கள், தேவையான ஆகாரம், ரொட்டி அவர்களுக்கு தயாராக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களிலே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வாங்க என்று அவர் கூறுவது, அந்த இப்பொழுது பிடித்த ஒரு 153 பெரிய மீன்கள் கிடைத்த அந்த பெரிய அதிசய சம்பவத்தின் போது அதிலிருந்து அவர் மீன்களை கொண்டு வந்து விதமாக அவற்றையும் சாப்பிடுவதற்காக தயார் செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 12-13. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த யோவான் 21:12 வசனத்திலே இயேசு அந்த சீடர்களை பார்த்து, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று கூறுகின்றார். தன்னுடைய கையினாலே சமைத்த உணவு, அவர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட, அவர்கள் விரும்புகிற, அவர்கள் ருசித்து விருப்பத்தோடு ஆசையோடு ருசியாக சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார்.
இரவு முழுவதும் தூக்கமின்றி கடின உழைப்பினாலே பசியோடும் தாகத்தோடும் வந்து கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீடர்களை அவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய சரீர களைப்பு, அவர்களுடைய தூக்கமின்மை, அவர்களுடைய தேவைகள், இவற்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதற்கேற்ற வகையிலே அவர்களுடைய சரீர தேவைகளை சந்திக்கும்படியாக, பசியை ஆற்றும்படியாக, தாகத்தை தீர்க்கும்படியாக ஆகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக்கி வைத்துக் கொண்டு அவர்களை சாப்பிடும்படியாக அழைக்கின்றார். இது ஒரு வீடு அல்ல, இது ஒரு ரெஸ்டாரண்ட் அல்ல, இது ஒரு கொண்டாட்ட இடமும் அல்ல. கடற்கரை, அந்த கலிலேயா ஏரியின் கரையிலே இந்த ஒரு சம்பவம் நடக்கின்றது. இந்த சீடர்களுக்கு இப்பொழுது ஆகாரம் தேவை, அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. யாரும் அவர் யார், இந்த ஆகாரத்தை பரிமாறுகிறவர் யார், இந்த ஆகாரத்தை தயாரித்தவர் யார், இவ்வளவு கரிசனையோடு அவர்களுடைய இந்த தேவையை அறிந்து சமயோசிதமாக அந்த இடத்துல வந்து அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை தேற்றுகிற, அவர்களை ஆறுதல் படுத்துகிற, பசியை ஆற்றுகின்ற இந்த பெரியவர் யார் என்பதையும் அவர்கள் அறிந்தது நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீர் யார் என்றோ, இல்லை என்றால் அவர் வேறு யார் என்று அவரை சந்தேகப்படவோ செய்யாதபடிக்கு பொறுமையோடும் அன்போடும் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்தும் தங்களுடைய தப்பிதத்தை தெரிந்தும் வெட்கத்தோடும் மன்னிப்பு கேட்கும் வகையிலேயும் என்றாலும் ஆண்டவருடைய அன்பையும் உபசரிப்பையும் அல்ல பிடித்து அதையும் வரவேற்று கொண்டு, என்றாலும் தாங்கள் செய்த குற்றத்தின் பிரகாரமாக தங்களுடைய வெட்கத்தையும் அறியாமையையும் மீறுதலையும் புரிந்து கொண்டு இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிள்ளைகளாக, சீடர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த ஆகாரத்தை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள், தன்னுடைய பசியை மாற்றுகின்றார்கள். இப்பொழுது இந்த பசியை மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த காலை உணவை அருந்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய குற்றத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். இந்த சீடர்கள் இதே தொழிலில் இருந்தவர்கள், இதே தொழிலை விட்டுவிட்டு மனிதர்களை பிடிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பயன்படுத்தப்பட்டவர்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் சென்றது நிமித்தமாக தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை, சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்கள், இன்னும் இந்த ஊழியத்தை செய்ய அநேகரை பயிற்சி கொடுக்க வேண்டியவர்கள், முதிர்ந்த தேர்ச்சி பெற்ற சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்கிற பெரிய கற்று படித்து நடந்து தேர்ச்சி பெற்ற சீடர்கள் என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். விதமாக இந்த சீடர்கள் அதற்காக தங்களை தயார் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு பரிமாறுகின்றார். 13ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார்.
பேதுருவை கொடுக்கின்றார், யோவானை கொடுக்கின்றார், அவர்களோடு இருக்கிற மற்றும் சீடர்களுக்கும் கொடுக்கின்றார். அவர்களால் எந்த மறுப்பும் தெரியப்படுத்த முடியவில்லை. எந்த வார்த்தையும், எந்த ஒரு மன்னிப்பின் வார்த்தைகளோ, மன்னிப்பு கேட்கும் வார்த்தைகளோ, இல்லை என்றால் எந்த விதமான ஒரு வார்த்தைகளும் அந்த சீடர்களுடைய மனதிலிருந்து, வாயிலிருந்து புறப்படவே இல்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆண்டவர் நன்றாக அதை புரிந்து கொண்டார். மனதை பார்க்கிறவர், முகங்களை மாத்திரமல்ல மனதை பார்க்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய உள்ளத்திலே நடக்கிற அந்த பெரிய போர், பெரிய ஒரு சிந்தனை, பெரிய ஒரு குழப்படியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அவர்கள் சரியாகி விட்டார்கள். அவர்கள் செய்த குற்றத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கின்றார். நமக்கும் இது ஒரு முன்மாதிரி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், சீடர்கள். யார் யார் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரை ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தனிமையாக இல்லை. நமக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு மனைவி, பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சபை இருக்கின்றது, ஊழியம் இருக்கின்றது. நமக்கு வழிநடத்த வேண்டிய அநேக பயிற்சி பெறுகிறவர்கள், இல்லை என்றால் நம்மை பார்த்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், மாதிரியாக நடந்து கொள்ளும் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான புது விசுவாசிகள், குழந்தைகள், சகோதர சகோதரிகள் நம்மை பார்க்கின்றார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போன்ற ஒரு முன்மாதிரியை வைக்க வேண்டிய ஒரு நற்குணத்தை, குற்றத்தை கேட்காத பிடித்து, கோபம் அடையாத பிடித்து, எல்லாவற்றையும் மனதில் சகித்துக் கொண்டு அவர்களை அந்த சீடர்களை புண்படுத்தாத படித்து, அந்த குற்றவாளிகளை புண்படுத்தாத படித்து, அந்த குற்றவாளிகளின் பசியை ஆற்றி அவர்களுக்குள்ளே தாங்களே தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து தங்களை சரிபடுத்திக் கொள்ள செய்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய முன்மாதிரியான இந்த குணாதிசயத்தை நாமும் இன்று கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்ய பெரும் கடன் பட்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சம்பவம் நம்முடைய கண்காணிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள் முன்பு, நம்முடைய குடும்பத்தின் முன்பு, நம்முடைய நண்பர்களின் முன்பு, நம்மிடம் பயிற்சி பெறுகிறவர்களின் முன்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களுமாக்கி நாம் எவ்விதமாக கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடைமுறையிலே, இந்த சந்தர்ப்பம் போன்ற சூழ்நிலைகளிலே எவ்விதமாக நம்முடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும், மன்னிப்பு வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், இன்னும் நம்முடைய பரோபகாரம் வெளிப்பட வேண்டும், நம்முடைய உபசரிப்பு வெளிப்பட வேண்டும், ஆச்சரிப்பு வெளிப்பட வேண்டும், அவர்களோடு நடந்து கொள்ளும் பண்பு எவ்விதமாக வெளிப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு அவர் நமக்கு படிக்கின்ற முன்மாதிரியான இந்த செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. ஆகவே இந்த செயல், இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தட்டும், ஆற்றட்டும், தேற்றட்டும், வழிநடத்தட்டும். நாம் கர்த்தருக்காக பிள்ளைகளும் சீடர்களுமாய் இருந்து அநேகரை பிள்ளைகளும் சீடர்களுமாக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஏப்ரல் மாதத்தின் இறுதி நாளிலே, இந்த 30ஆம் தேதியிலே நாங்கள் வந்து நிற்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் அநேகர் தங்களுடைய வேலைகளில் ஓய்வு பெறுகிறவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் நாளைக்கு புதிய வேலைகளிலே
ஜாயின் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் அநேக புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்துகிறவர்களாக, புதிய அப்பாயின்மெண்ட், புதிய பொறுப்புகள், இல்லை என்றால் ப்ரமோஷன்கள், உயர்ந்த பதவிகள் பெறுகிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ விதமான நற்காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் ஒரு நாளாக இது அமைந்திருக்கலாம். இந்த மாதத்தின் முடிவு அமைந்திருக்கலாம். புதிய மாதத்தின் பிறப்பு அமைந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அதற்காக நீ தயார் செய்தீராக. இந்த அதிகால வேளை அவர்களுடைய ஆத்மீக ஜீவியத்தை புதுப்பிக்கிறதாக இருக்கட்டும். ஆண்டவரே, புதிய தன்மைகளை உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்துக் கொள்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறவர்களாக, நடமாடும் சுவிசேஷங்களாக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி வருகிறார்கள். உங்களுடைய ஜீவ வார்த்தைகள், உங்களுடைய சர்வாயுத வர்க்கம் ஆண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அணிவித்திருக்கிறபடினாலே உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை ஆண்டவரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரும் நாட்கள், வரும் காலங்கள், அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் உங்களுடைய சீடர்களாக அவர்கள் வாழ அவர்களை நீர் தயார் செய்தருவீராக, பலப்படுத்தி வருவீராக, பயிற்றுவித்து வருவீராக. உங்களுடைய சுபாவங்களை இருந்தாலே அவர்களை நிரப்பி வருவீராக. இயேசு கிறிஸ்துவை போல ஜீவிக்க முடிவுபெறும் ரத்த சாட்சிகளாகவும் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதற்காக எங்களை நீ தயார் செய்தருவீராக. ஏனென்றால் எங்களுக்காக காத்திருக்கும் அந்த ஜீவ இடத்தை நாங்கள் அணிந்து கொள்ளும் அருகதை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயிற்றுவித்தருவீராக, கற்றுத்தந்தருவீராக, பயிற்றுவித்தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்தில் சுகவீனமோ பலவீனமோ நோயோ இருப்பின் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகாது. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய இரத்த கோட்டைகளை பகிர்ந்து கொள்வீராக, உங்களுடைய அக்கினி கோட்டைகளை பகிர்ந்து கொள்வீராக. புதிய சிருஷ்டிகளாக்கி ஆண்டவரை பயன்படுத்தி வருகிறார். இவர்களை கொண்டு கோடிக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவர்களை சேருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்த சபைகளை நீர் ஆசீர்வதி. இந்தியாவில் மாத்திரமல்ல, பல தேசங்களிலும் இந்த பரிசுத்த சேனை பரவி ஆலமரத்தை போல கவிழ்ந்து கொள்ளட்டும், அடர்ந்து படரட்டும். ஆண்டவர்கள் உங்களுடைய நாமும் மகிமைப்படட்டும். இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அவர்களுடைய புதிய வகுப்புகளிலே, உயர்ந்த படிப்புகளிலே, இன்னும் அவர்கள் வேலை வாய்ப்புகள் தேடுகிற இடங்களிலே நல்ல விதமாக அவருடைய வருங்காலம் அமைந்திருக்க அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலைகள், அவர்களுக்கு ஏற்ற நல்ல படிப்பு வசதிகள், அதற்கான எல்லா ஃபீஸ் புத்தகங்கள் மற்றும் எல்லா விதமான வசதிகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வாலிபர்களுக்கு ஏற்ற நல்ல விசுவாசிகளான வாழ்க்கை துணைவிகள் கிடைக்க கிருபை செய்வீராக. எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதமான புத்திர பாக்கியங்களை நீர் அருளி செய்திருவீராக. சமாதானமான ஒற்றுமையான குடும்பங்களை தந்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கே தருகிறோம். இவை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்